Hello viewers, இன்னைக்கு நான் பார்க்க போறது One Piece episode 520 part 1. ஓபன் பண்ணா நம்ம ப்ரூக்கோட கான்செப்ட் தான் காட்டுறாங்க. அது ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பையன் வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டான். கூட்டத்துல அவனோட ஃபேன்ஸுங்க எல்லாம் அவனுக்காண்டி உயிரியே விட்டுருவாங்க போல, அந்த அளவுக்கு சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. இல்லையா அவன் 45 டிகிரின்னு செவுத்துல எல்லாம் சாஞ்சி நிப்பானா, அதை பார்த்துட்டு மயக்கம் போட்டெல்லாம் ஒரு பொண்ணு விழுந்துருவான். அந்த அளவுக்கு அவன் மேல ஒரு கிரேஸ். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே டயர்டா சேர்ல போய் உட்கார்ந்தவன் தண்ணியை வாங்கி அப்படியே மேல ஊத்துவானா, தண்ணி பூரா அவன் பாடி ஓட்டம் வழியா கீழே விழுகும். பார்க்கவே செம காமெடியா இருக்கும். அந்த டைம் ஒரு போன் கால். அது யாரு என்னன்னு காட்ட மாட்டாங்க, அப்படியே கட் பண்ணி ப்ரோ 46 காட்டுவாங்க. அங்கதான் அந்த டம்மி பைய லூஃபியோட பைரட்ஸ்ங்க அத்தனை பேருமே ஒண்ணு கூண்டாங்க. கிட்டத்தட்ட 100 பேர். அத ஒரு மறைநாள் பார்த்துட்டு ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தால, அத இந்த கரிபு காராவாயம் பார்த்துட்டான். அவ்வளவுதான், அவனை அலேக்கா புடிச்சிட்டான். நாங்க எல்லாம் இங்க ஒண்ணு கூடி இருக்கிறத அங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்பான். அங்க எல்லாம் பதறிட்டு இருப்பாங்க. ஏன்டா என்னாச்சுன்னு. இங்க இந்த சோல்ஜருக்கு அள்ளு விடும். ஐயோ தொக்கா மாட்டிட்டனே, இனி கொல்லாம விட மாட்டானேன்னு அவன் நான் எதுவுமே சொல்லல, நான் ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சமாளிப்பானா. உடனே அந்த கேரிபு, நல்லது, மிக மிக நல்லது, நீ மட்டும் சொல்லி இருந்தேன்னு வையேன், ஒரு ஆர்மி கூட்டமே இங்க வந்திருக்கும். அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் நான் வச்சு செஞ்சிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த இடமே ரத்த கலரியா மாதிரி இருக்கும். இதெல்லாம் தேவையாடா கண்ணா? என்னப்பா தம்பி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அவன் தம்பி கிட்ட சொல்லுவான். அவன் ஒரு ஆர்வ கோளாறு. அண்ணன் இந்த பக்கம் நின்றுட்டு இருப்பான், அவன் அந்த பக்கம் பார்த்து பதில் சொல்லிட்டு இருப்பான். போடா முட்டா பையன்னு அவனை பார்த்து திட்டிட்டு இருப்பானா. இந்த கேப்ல அந்த மெரைனால என்ன பிளான் பண்ணுவான், அவன் கிட்ட இருக்க கன் எடுத்து அழகா அவனை போட்டு தள்ளிடலான்னு. கன்னு பின்னாடி இருக்கும், அழகா எடுக்க ட்ரை பண்ணுவான். பேண்ட்ல மாட்டிட்டு வரமாட்டேங்குது. உடனே இழுன்னு இழுத்து முக்கிட்டு இருப்பானா. அவ்வளவுதான், அவன் கையில வச்சிருந்த கம்ப வச்சு ஒரே சொருகு. அவ்வளவுதான், அவன் காலி. இதுல வேற கடவுளே எனக்கு கருணை காட்டு, அவன் அவனோட கன் எடுத்து என்னைய கொல்ல வந்தான், அதனால நான் அவனை கொன்னுட்டேன், என்னைய மன்னிச்சுன்னு இருப்பான். அதே நேரம் இங்க அவன் தம்பி அவனும் ஒரு சைடு லூசு மாதிரி சாரின்னு இருப்பான். இப்ப என்னன்னா, அந்த நேவி சோல்ஜரை குத்துனதுல அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இப்ப நினைச்சாலும் அவனை காப்பாத்தலாம். ஆனா என்ன, அவன் அந்த அளவுக்கு நல்லவனா என்ன? அவன் தம்பி கிட்ட சொல்லி குழிய தோண்டி புதைக்க சொல்லிடுவான். ஓகே அண்ணா, அவன் வெறி கொண்டு தோண்டிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த டம்மி பைய குண்டு லூஃபி அங்க வந்துருவான். அவனை பார்த்தவனே அங்க இருக்க கூட்டத்துக்கே அவ்வளவு சந்தோஷம். லூஃபி வந்துட்டாருன்னு. உங்க யாருக்குமே ஒருத்தருக்கு தெரியாது. என்னையில இருந்து நீங்க எல்லாருமே என்கிட்ட வேலை பார்க்க போறீங்க. சொல்ல போனா இனிமேட்டு நீங்க எல்லாருமே ஸ்டார் ஹேட்டோட க்ரூ மெம்பர்ஸ். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நீங்க எல்லாருமே கிங் ஆஃப் த பைரட்டோட க்ரூ மெம்பர்ஸ்னு. அதுக்கப்புறம் உங்களோட செல்வாக்கு எங்கேயோ போகுதுன்னு பில்டப் பண்ணுவான். அதை நம்பிட்டு அங்க இருக்க லூசு பயில்கள்லாம் ஆஹா ஓஹோ ஏஹேன்னு கத்திட்டு அடப்பானுங்க. சோ இப்போ இவன் சொன்ன மாதிரி கிங் ஆஃப் த பைரட்டா மாறணும்னா என் கூடவே டிராவல் பண்ணி உயிர் தியாகம் பண்ற அளவுக்கு தயாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும்னு சொன்னோன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் கொலவெறியோட கத்திட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா இவனுக்கு கீழே ஒர்க் பண்றதையே அவங்க பெருமையா நினைக்கிறாங்க. சொல்ல போனா அது அவங்களுக்கு ஒரு கனவு. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு பைரட்டும் பண்ணாத ஒரு வேலையை சின்ன பைரட்டா இருக்கும் போதே நம்ம லூஃபி பண்ணிட்டான். அதாவது நம்ம லூஃபி, அவனை நம்பி தானே இவனுக்கு வந்திருக்கானுங்க. உதாரணத்துக்கு வேர்ல்டு கவர்மெண்டோட 3 முக்கியமான ஸ்பாட், எனிஸ் லாபி, இம்பல் டவுன், நேவி ஹெட் குவார்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணிட்டு வந்திருக்கானா. இவன் சாதாரண ஆளா? ஸ்ட்ராங்கான ஆளு. கிங் ஆஃப் த பைரட்டுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் கேண்டிடேட் நீங்க தான், எங்களுக்கு இனிமேட்டு நீங்க தான் கடவுள் அப்படி இப்படின்னு ஓவரா அவனை பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவனோட கன்னுல தோட்டா இல்லன்னா அவன் ஒரு இத்து போன கபோதின்னு அவனுக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்ச அன்னைக்கு செருப்படி வாங்குவான்னு நினைக்கிறேன். அதே நேரம் இவனுக்கு 2 பேரும் என்ன பண்ணிருப்பானுங்க, நெஜ லூஃபியை கூப்பிட்டுக்கிட்டு நேரா அந்த டம்மி லூஃபியை தேடி வந்துட்டு இருக்கானுங்க. அதே நேரம் இங்க இந்த குண்டு லூஃபி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்னு கொடுப்பான். அதாவது இங்க இருக்க எல்லாத்தையும் ஏன் இவன் கூப்பிட்டு அசம்பிள் பண்ணிருக்கான்னா, இவனை ஒரு 3 பேர் இன்சல்ட் பண்ணிட்டாங்களாமா. அவங்க இங்க தான் இந்த சபாடி ஆர்கிபெலகோல சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது, எப்படியாச்சும் புடிச்சு பேர்த்தரணும். என்ன ஒரு வழி பண்ணிட்டாங்க, என்னோட பேருக்கு களங்கம் விளை வச்சுட்டாங்க, அதனால அவங்கள கண்டுபிடிச்சு என்கிட்ட இழுத்துட்டு வாங்கன்னு மட்டும் தான் சொல்லுவான். அந்த இடமே அதிர்ற அளவுக்கு கத்துவானுங்க. எங்க பாசையை அவமானப்படுத்திட்டாங்களா, அவங்கள சும்மா விட மாட்டோம் அப்படி இப்படின்னு. இங்க லூஃபி இவனு 2 பேர்த்தையும் தானே உண்மையான ஆளுங்கன்னு நினைச்சுட்டு இருக்கான். 2 வருஷத்துல 2 பேருமே ரொம்ப மாறிட்டீங்க. சொல்ல போனா இவ்வளவு க்ளோஸா 2 பேரும் பேசிக்கவே மாட்டீங்க, ஆனா இப்ப இப்படி சேர்ந்துட்டீங்க, ரொம்பவே நல்லா இருக்குமா. அவனுக்கு லைட்டா பீதியாகும். ஏன்னா இவன் இந்த அளவுக்கு டேட்டா சொல்றானா, நிஜமான ஸ்டார் ஹெட்ஸ பத்தி இந்த மீசக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கும் போலன்னு. யாரா இருக்கும் இவன் ஒரே டவுட். ஆனா இப்போதைக்கு இவன் யாரு என்னன்னு செக் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் வேலை இல்ல. தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கேப்டன் கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம், மிச்சத்தை அவரு பாத்துக்கிட்டோம் அப்படி இப்படின்னு மறுபடியும் குசுகுசுன்னு பேசினவனே லூஃபியால நம்பவே முடியல. ஏன்னா 2 பேருமே எலியும் பூனைய மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இப்ப இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கத அவனால நம்பவே முடியல. அவனுக்கு நான் வேர்த்து ஊத்தும், ஐயோ பயங்கரமா நோட் பண்றானேன்னு. சரி 2 வருஷம் ஆச்சு, மனுஷங்க எல்லாம் மாறுறதானே, மாறுறதெல்லாம் ஓகே தான். ஆனா இவ்வளவு கேவலமா மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கஜா கன்றாவியா காண்டாமிருகமே கக்கூஸ் போன மாதிரி இருக்கீங்களே, ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஐயோ இவன் ரொம்பவும் பேசுறானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவானுங்களா. அட நில்லுங்கடான்னு அவனை ஃபாலோ பண்ணி இவனும் போவான். அதே நேரம் இங்க ப்ரூக்கோட கான்செப்ட காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு போன் கால் வந்துச்சுல்ல, அவனுக்கு ஏதோ நேவியை பத்தி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவன் அங்க போன்ல பேசிட்டு இருப்பான். ஆனா இங்க ஆடியன்ஸோட சத்தம் தாங்க முடியல, வேற லெவல்ல கத்திட்டு இருப்பானுங்க. உடனே
உடனே போன்ல என்னோட ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. இது எல்லாத்தையுமே அந்த லாங்காம் ஆளுங்க எல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் மேட்டரே தெரியுது, இந்த கான்சர்ட்ல இருந்து ப்ரூக்க புடிச்சிட்டு போறதுக்காக நேவி ஆளுங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. ஆனா ப்ரூக்கு கான்பிடென்ட் நம்மளெல்லாம் யாரும் தொட முடியாதுன்னு. சோ மறுபடியும் போய் கான்சர்ட் ஆரம்பிப்பானா. அப்பா மக்கள்கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்ன உடனே அம்புட்டு வரும் அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள ஒரே குழப்பம், என்ன இவ்வளவு சீரியஸா பேசுறாரு, என்ன சொல்ல போறாருன்னு. இன்னையில இருந்து உங்க சோல் கிங்கான நானும் சொல்லி எடுப்பான். அந்த டைமுங்கும் போது நேவி ஆளுங்க என்ட்ரி கொடுத்துருவானுங்க. அதாவது மேல துப்பாக்கியை வச்சு சுட்டுட்டு, இந்த மாதிரி நீ தானே ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மேன் ப்ரூக், உன்னோட பெரி பவுண்டி 33 மில்லியன், நீ ஒரு பைரட் தானே, எங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீ ஸ்டார் ஹேட் லூஃபி காண்டி ஒர்க் பண்ணிருக்க, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப பயங்கரமானவன் அப்படி இப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட இவன் சோல் கிங் கிடையாது, இவன் ஒரு பைரட், ரொம்ப மோசமானவன், இவனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே ஃபேன்ஸுங்க எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களால அதை நம்பவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. நம்ம சோல் கிங் ஒரு கிரிமினலா, அவரு ஸ்டார் ஹேட் பைரட்டை சேர்ந்தவரா, ஐயோ இல்லை இல்லை இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு ஸ்டார் ஹேட் லூஃபி வந்து ஆல்ரெடி செத்துட்டான். அப்புறம் என்ன பஞ்சாயத்துங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே, இந்த மெரைன் ஆளுக்கு இன்ஃபார்ம் பண்ணது வேற யாரும் இல்ல, லாங்காம் ட்ரைபை சேர்ந்த அந்த 3 பேர். ஏன் இந்த மாதிரி பண்ணிருப்பானுங்கன்னா, ப்ரூக்கு இதுக்கப்புறம் நான் பாட போறதுல ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்லியிருப்பான். எல்லாம் நம்ம லூஃபி கூட வந்து திருப்பி சேர்றதுக்காண்டி தான். அது அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா இவ்வளவு நாளா அவனுங்க தான் ப்ரூக்கு ஒரு மேனேஜரா இருந்து நல்லா காசு பார்த்தானுங்க. இவ்வளவு பாப்புலரா இருந்து இன்னும் பணத்தை மேக் பண்றதுக்குள்ள திடீர்னு நான் பாட்டு பாட மாட்டேன் போறேன்னு சொன்னானா எங்க பிசினஸ் எல்லாம் என்ன ஆகுறது. அதனால 2 பேரும் சேர்ந்தே சாவோம் சோல் கிங், சாக தயாரான்னு சொல்லிட்டு கன் எடுத்து சுடுறக்காண்டி ரெடி அனுப்பான். அட மூளைகட்ட முட்டாப்பாளுகளான்னு ப்ரூக் அப்படியே முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.